ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய கிளாஸில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, சில்க் த்ரெட்டு ப்ளஸ் ஜரி த்ரெட்டு இந்த ரெண்டுலேயும் செயின் ஸ்டிச் எப்படி டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை தான் பார்த்தேன். இதை தான் இன்றைக்கி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதில் வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு இது ஒன்றும் அவ்வளோக்கு டஃப்பாக தெரியல. நார்மலாக நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜரி த்ரெட்டில் போட்டேன். இதில் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எடுத்ததுமே ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டிருந்தேன்னா எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த ரெண்டு செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் தானே நான் போடணும். அந்த டைமில் வந்துட்டு நான் எடுக்கும்போது கொஞ்சம் எனக்கு லூப் மாட்டியிருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும். பட் வந்துட்டு நான் எடுத்ததுமே செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் போட்டுட்டனால எனக்கு ஜரி த்ரெட்டில் டபுள் செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. பட் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த செயின் ஸ்டிச்சு டபுள் செயின் ஸ்டிச்சுன்றனால அந்த லூப்பில் மாட்டி ஜரி த்ரெட்டை தூக்கும்போது என்ன ஆகிடுச்சு, சில்க் த்ரெட்டில் போட்டிருந்த செயின் ஸ்டிச் வந்துட்டு டக்குன்னு மாட்டிக்குது. அது ஒன்று தான் எனக்கு இஷ்யூவாக இருந்துச்சு. பட் அதுவும் இப்போது ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் எடுத்ததுமே எனக்கு ஓகே ஆகிடுச்சு. இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இதில் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை நான் சொல்லியிருந்தேன். அந்த மெத்தடில் தான் போடணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஐ திங்க் சில்க் த்ரெட்டில் டபுள் செயின் ஸ்டிச் போடுறது தான் இருக்கிறதுல இரிட்டேட் ஆகும் யோசிக்கிறேன். நார்மலாகவே செயின் ஸ்டிச் போடும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் டபுள் செயின் ஸ்டிச்னால் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் நான் யோசிக்கிறேன். பட் பார்ப்போம் எப்படி வருதுன்றதை நாளைக்கு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் செயின் ஸ்டிச் வந்துட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டு ப்ளஸ் ஜரி த்ரெட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய கிளாஸில் இது தான் நடந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.